தீபிகா, இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது எழும்பூர் அருகே இந்த கிரீம்ஸ் ரோடு சாலையில் கூவம் ஆற்றின் கரையில் அந்த கழிவுநீர் குட்டையில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியையும், அந்த கழிவுநீர் கால்வாயில் இருந்து அவர்களை காவல்துறையினர் வெளியேற்றக்கூடிய காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலிருந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் இன்று அந்த கிரீம்ஸ் ரோடு சாலையில் உள்ள கூவம் ஆற்றின் கரையோரம் உள்ள அந்த கழிவுநீர் குட்டையில் இறங்கி கூவம் ஆற்றை அருகில் உள்ள அந்த கழிவுநீர் பகுதியில் இறங்கி கூவமாற்றில் இறங்கி இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு காவல்துறையினரும் அந்த கூவம் ஆற்றுக்குள் இறங்கி அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திய காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சியில் உள்ள 5 மற்றும் 6ஆம் மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்களை அங்கு மாநகராட்சி பணியாளர்களாக ஆக்க வேண்டும், தனியாருக்கு தங்களது ஒப்பந்த பணியை தாரை வைக்க கூடாது என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் பல்வேறு கட்டங்களாக தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் இறுதி கட்டமாக இன்று கூவம் ஆற்றுக்குள்ளேயே இறங்கி எழும்பூரில் கிரீம்ஸ் சாலை அருகில் உள்ள அந்த கூவம் ஆற்று பகுதிக்குள்ளேயே அவர்கள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே ஆற்றுக்குள் அங்கு காவல்துறையினரும் இறங்கி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சியையும், கூவமாற்றில் நீண்ட நேரம் நின்றதால் அங்கு மயங்கி விழுந்த தூய்மை பணியாளர்களுக்கு காவல்துறையினர் தண்ணீர் தெளித்து அவர் மயக்கத்தை நீக்க முயற்சிக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூவம் ஆற்றின் கரையில் மயங்கி விழுந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் இப்போது அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் சென்னை எழும்பூர் அருகே உள்ள அந்த கிரீம்ஸ் ரோடு சாலை அருகில் உள்ள அந்த கூவம் ஆற்றில் இறங்கி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டது. கூவம் ஆற்றுக்குள் காவல்துறையினரும் இறங்கி அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். கூவம் ஆற்றில் இருந்தவாறே அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிய காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு பெண் காவலர்கள், அங்கு பெண் தூய்மை பணியாளர்களை அங்கு கூவம் ஆற்றுக்குள் இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூவம் ஆற்றை ஒட்டியுள்ள அந்த கழிவுநீர் குட்டையில் அவர்கள் இறங்கி நின்று முழக்கங்களை எழுப்பினார்கள். அவர்களை வெளியேறுமாறு காவல்துறையினர் பல மணி நேரமாக அவர்களுக்கு கோரிக்கையை விடுத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுடைய அந்த வேண்டுகோளை ஏற்காத நிலையில் அங்கு பெண் போலீசாருடன் காவலர்களும் அங்கு கூவம் ஆற்றுக்குள்ளேயே இறங்கி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தின் அடுத்த கட்டமாக அவர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் சென்னை மாநகரில் ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை மாநகராட்சி பணியாளராகவும் அவர்கள் பெற்ற பழைய ஊதியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி கூவம் ஆற்றுக்குள்ளேயே அவர்கள் இறங்கி நடத்திய அந்த போராட்டமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். கூவம் ஆற்றுக்குள் காவல்துறையினருக்கும் அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் அங்கு அவர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்து அந்த கூவத்திற்குள்ளேயே கழிவுநீர் கால்வாய்க்குள்ளேயே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் தூய்மை பணியாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஒரு சிலர் அந்த பகுதியிலேயே மயங்கி விழுந்ததால் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான அங்கு ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கூவம் ஆற்றுக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதன் மூலமாகவும் அந்த கூவம் ஆற்றுக்குள் இருப்பளவு அந்த கழிவுநீர் குட்டைக்குள் இருந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். அவ்வாறு முழக்கங்களை எழுப்பியவர்கள் அந்த கழிவுநீர் கால்வாயின் அந்த துர்நாற்றத்தால் அவர்கள் மயங்கி விழுந்த அந்த காட்சியையும் அவர்களை அங்கிருந்து உடனடியாக காவல்துறையினரும் போராடி பல மணி நேரம் போராடி அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபிகா.